ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட்லேயே சில ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. டால் யூஸ் பண்ணுற மேஜிக் யூஸரான அவள் வந்துட்டு 3 லைனராக இருந்திருப்பான். பட் இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் தான் 3rd லைனர் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருந்தான் அப்படின்னு அபேஸ் போன எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 3. இந்த ஈஸ்டர்ன் அகாடமியில் மொத்தமாக 3 பெர்ஃபெக்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் டிவைன் விஷனருக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தில் அவங்க எல்லாருமே இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஸ்கூலில் படிக்கிற ஒருத்தன் டிவைன் விஷனரி எக்ஸாமில் கலந்துக்கிட்டு காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே 15 வயசுலேயே சிங்கிள் ஆளாக தோக்கடிச்சான். அண்ட் அவன் தான் அந்த மார்கரெட் மேக்ரான். ஓ ரெயின், நான் மாஷ் கூட வேற ஃபைட் பண்ணணும், அது போக ஒரு டிவைன் விஷனரி கூட ஃபைட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, நீயும் என்ன என்டர்டெயின் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த மேக்ரான் வந்து அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வர வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா இப்போ அவன் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரெயின் மற்ற எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பவர்லெஸ் வின்டர் அப்படின்னு அந்த சாங்கோட நேமை சொல்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபைட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிச்சுட்டு இருக்கான். எல்லா ஸ்ட்ராங்கான மேஜிக் யூசர்ஸுமே டிவைன் விஷனரி ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ டிவைன் விஷனரிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான், நம்மள யார் ஸ்ட்ராங்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி மேக்ராட் வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ரெயின் வந்து ஸ்வாரை வச்சு அட்டாக் பண்ணுவோம், மேக்ரான் வந்து மியூசிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர்ட் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. டாட் அந்த கேமில் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அழகான பொண்ணுகிட்ட வாங்கி 5 பில்லியனை லாஸ் பண்ணிடுவீங்கன்னு போட்டிருக்கு, எனக்கு விட்டு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு டாட் வருத்தப்படுறான். அடுத்த லெமனுக்கு வந்து ஒருத்தர் லவ் டாஸ்கர் பண்ணதுனால ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு வருது. இந்த போர்ட் கேம் ஏதோ நம்மளோட ஃபியூச்சரையே சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு லான்ஸ் வந்து இப்ப டைஸ் ரோல் பண்றான். உன்னோட தங்கச்சி அவனோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவா, நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்ப போகணும்னு வருது. இன்னொருத்தனுக்கு தான் நல்லபடியா 100 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வருது. ஹீரோக்கு வந்து உங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோவோ ஷாக் ஆகுறான். இந்த கேம் ரொம்ப மொக்கையா இருக்கு, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என் பையனை சுத்தி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை ஃபின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃபின்னும் நினைக்கிறேன். ரைன் வந்து டிவைன் விஷனரியா இருந்தாலுமே அவனுக்கு ஈக்குவலா அந்த மார்கரெட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹவுலிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி மார்கரெட் ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்ப மேஜிக்கை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ யூஸ் பண்ணா உன்னை சுத்தி இருக்கிற ஸ்பெல் எக்ஸ்ப்ளோட் ஆகி நீ செத்துருவ. இந்த மாதிரி ஆளுங்க எதுக்கு ஸ்டிமுலேஷனை விரும்புறாங்க தெரியுமா? ஆர்ட், லவ், ஸ்போர்ட்ஸ், ட்ரக்ஸ், கேம்பிளிங் இதெல்லாம் உயிர் வாழணுங்கிறதுக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு. ஆனா மக்கள் ஏன் அதை அதிகமா விரும்புறாங்க தெரியுமா? ஏன்னா போர் அடிச்சு வாழ்றதை விட சாகிறது எவ்வளவோ மேல். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தோஷம் தேவைப்படுது. நீ என்னடானா என்னோட சந்தோஷத்துல குறுக்க வர, அது எவ்வளவு போரிங்கான ஒண்ணு. சோ என்னோட ஸ்டிமுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ண நான் மேஷ் பேண்டட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், மேஷ் ஒரு தைரியமான பையன். எந்த அளவுக்கு தைரியமானவன்னா ஈவன் மேஜிக்கே இல்லாம கூட அவனால டிவைன் விஷனரி ஆக முடியும்னு என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு ரெயின் பேசிட்டு இருக்கும் போதே அவனோட மேஜிக் வந்து அதிகமாயிட்டு போகுது. சார் ரெயின் வந்து மார்கரெட் கூட சண்டை போட்டா அவரால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஷான் வந்து கேட்கறான். நம்ம மார்க்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கவும், டபுள் லைனரா இருந்தா ரொம்ப பவர்ஃபுல், ட்ரிபிள் லைனரா இருந்தா அதை விட பவர்ஃபுல்னு சொல்லவும், கம்மியான ஆளுங்க தான் ட்ரிபிள் லைனர்ஸா இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ட்ரிபிள் லைன் அடைஞ்சவம்னா அது ரெயின் தான் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. ரெயின்க்கு அவனோட 3rd மேஜிக் லைன் வந்து ஓப்பன் ஆகுது. மேஷ் கண்டிப்பா அந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு ரெயின் சொல்றான். கேம்ல திரும்பவும் மேஜிக் இல்லன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ இறந்து போகவும், நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ வெளியே போறான். மேஷ்க்கு இதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவன் வெளியே பயம் இல்லாத மாதிரி நினைச்சாலும் உள்ளுக்குள்ள பயத்தோட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு காரணமே பெரிய கிரீம் பஃப் வச்சிருக்கான், அதை தனியா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். ட்ரிபிள் லைனர்ஸ்லாம் கடவுளோட கிஃப்ட் பண்ணப்பட்டவங்க, என் வயசுல இருக்கிற ஒருத்தன் அதை அச்சீவ் பண்ணிருக்கானா அப்படின்னு மார்கரெட் பாக்குறான். என்னதான் அவன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவன் ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணா போதும், அந்த ஹவுலிங் சவுண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகி அவன் இறந்து போயிருவான் அப்படின்னு மார்கரெட் பார்த்துட்டு இருந்தா. ஆர்டர் தானே உன்னை அனுப்பி வச்சான், நீ ஸ்கூல் விஷயத்துல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆர்டர் சொன்னதுனால தானே மேஜிக் யூஸ் பண்ண முடியாத மேஷை நீ டார்கெட் பண்ற அப்படின்னு ரெயின் கேட்கவும், நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மார்கரெட் சொல்றான். இந்த வேர்ல்டுல மேஜிக் இல்லைன்னா ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட இருக்காது. மேஜிக் இல்லாத பீப்புள் மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க, கடுப்பாவாங்க. பட் மேஷ் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன், அவன் தன்னோட விதியவே எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ ஒன்ன மாதிரி ஒருத்தன் அவன் கிட்ட நெருங்கப்பட மாட்டேன் அப்படின்னு ரெயின் சொல்றான். ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம் அப்படின்னு மார்கரெட் சொல்றான். ஈவன் ரெயின் வந்துட்டு ஒரு ட்ரிபிள் லைனர் டிவைன் விஷனரியா இருந்தாலுமே கூட அவன் கூட ஃபைட் பண்ண இவங்க கொஞ்சம் கூட பயப்படல. மார்கரெட்க்கு டிவைன் விஷனரி எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஈவன் அவனோட டோம் காயின்ஸை மத்த எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு, பட் கடைசியில மத்த டார்மை விடவும் அதிகமா 10 கோல்டு காயின் அவன் தான் கலெக்ட் பண்ணியிருந்தான். அந்த லெவலுக்கு மார்கரெட் ரொம்பவே டேலண்டடான மேன். எல்லாரும் கிளாப் பண்ற சவுண்ட் எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஆளுங்க கூட சேர்ந்து சவுண்ட் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணுவான். இதை தடுக்கிறதுக்காச்சும் நீ ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்போ ஹவுலிங் சவுண்ட் கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் பாக்குறான். டபுள் லைனருக்கும் ட்ரிபிள் லைனருக்கும் அப்படி என்ன வித்தியாசம் ஸ்வான் கேட்கவும், ட்ரிபிள் லைனர்ஸ் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க,
ஸோ ஆப்வியஸாக அவங்களால அதிக மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். பட் அது மட்டும் கிடையாது, அவங்களால ஒரு வாண்டோட உண்மையான பவரை அவேக்னிங் பண்ண முடியும். மேஜிக் நமக்கு கடவுளோட கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நம்ம வாண்டோட பவரை அவேக்னிங் பண்ணவுமே அந்த ஃபோர்ஸுக்கே ஹவுலிங் சவுண்ட்ஸ் எல்லாமே பறந்து தள்ளி போயிருது. வெள்ள யூஸ் பண்ணாமே அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டானே அப்படின்னு மார்க்ரெட் பாக்குறான். அவேக்னிங் வாண்டை யூஸ் பண்ணும்போது கடவுளோட ஸ்ட்ரென்த்தை அவங்க டைரக்டா பாரோ பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ரெயின் ஒரு விஷயத்தை யூஸ் பண்றான். ரவுண்ட் ஷீல்டு மார்க்ரெட் யூஸ் பண்றான். பட் ரெயினோட அந்த ஒரு அட்டாக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், நான் ஜஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருந்த ரேபிட்டை வேட்டையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு ரெயின் சொல்லுவோம். உனக்கு ரேபிட்னா பிடிக்குமோ நம்ம ஹீரோ கேட்கறான். செலக்ஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது, எனக்கு மத்தவங்களை எப்படி சேர் அப் பண்ணணும்னு தெரியாதானா? உன்னோட ரிசல்ட் இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணும். ஸோ நீ தோத்து போனா அதால பிரச்சனை தான் வரும். ஸோ கண்டிப்பா நீ வின் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றான். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். மார்க்கெட் ஆளுங்களை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் கையில அடிபட்டு ரத்தமா வருது. நான் என் செகண்ட் மேஜிக்கை நல்ல வேலை யூஸ் பண்ணல, அப்புறம் அதுல எங்க த்ரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் நினைக்கிறேன். மார்க்ரெட் சாரி அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், எப்பவுமே சூப்பரான விஷயங்களை கடைசியில தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கு, ஆளுக்கு 3 அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ பிரிச்சுக்கிறான். ஃபின்னுக்கு எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்கு. லான்ஸ் நம்ம தங்கச்சிக்காக எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற ஹைப்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எக்ஸாம்க்கு வாட்டர் பாட்டில், ஹேண்ட் கர்ச்சீஃப், பக் ஸ்ப்ரே, ஃபேஷியல் டோனர் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டாட் செக் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்க சொல்றதை நீ செய்யலைன்னா கண்டிப்பா உன்னை கிரிமினல்னு கொன்றுவாங்க. சாரி, இது என்னால தானே. நான் உனக்கு ஒரு நார்மல் லைஃபை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். கடைசி வரை மற்றவங்களுக்கு தெரியாம உன்னை மறைச்சே வச்சிருந்தா அப்படி நடந்திருக்காது அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படவும், நான் ஹாப்பியா தான் இருக்கேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரீம் பஃபியும் நான் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவங்க அப்பாவும் ஹாப்பி ஆகுறாரு. டிவைன் விஷனரியாக மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காயினை கலெக்ட் பண்ணணும், ரெண்டாவது டிவைன் விஷனரி கேண்டிடேட் எக்ஸாம், மூணாவது தான் டிவைன் விஷனரி எலெக்ட் ஃபைனல் எக்ஸாம். செகண்ட் எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட மினிமம் 5 காயினையாச்சும் கலெக்ட் பண்ணிருக்கணும். இந்த தடவை இன்னசென்ட் ஜீரோவோட இன்சிடென்ட்னால சீக்கிரமே எக்ஸாம் ஆரம்பிச்சதுல 3 கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தாலே அவங்க குவாலிஃபையான ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் 12 பேர் இதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வருஷம் மேக்ரோட்டோ இருக்கிறானா, மாஷ் உனக்கு ரொம்பவே இந்த எக்ஸாம் கஷ்டமா இருக்க போது அப்படின்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. ஹியூமன்ஸோட பெர்ஃபெக்டான இந்த சொசைட்டி ஒன்ன மாதிரி பக்னால தான் கரப்ட் ஆகுறதுனால நான் உன்னை ஹியூமன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆட்டர் வந்து சொல்லவும், அது உண்மை இல்ல, அவன் சொல்றத காதுல வாங்காத, நீ ட்ரை பண்ண உன்னால முடியும் அப்படின்னு மசில்ஸ் மாதிரி நம்ம ஹீரோவே மிமிக்ரி பண்ணி பேசிக்கிட்டு, தேங்க்ஸ் கெவின், டாம், மைக், கிம், யாமடா, பெஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சிச்சுவேஷன் வந்தா நான் உன் கூடயே ஃபைட் பண்ண ரெடி தான் அப்படின்னு ஆட்டர் கிட்டயே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். மேஷ் அரேனாக்குள்ள என்டர் ஆகுமே, இவன் அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவன் தானே, டிவைன் விஷனரி எக்ஸாம்ல கலந்துக்கிட்ட நீ தகுதி இல்ல, வீட்டுக்கு போ அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இவன்லாம் கலந்துக்கிட்டா டிவைன் விஷனரி எக்ஸாம்க்கே கெட்ட பேருன்னு ஒருத்தர் சொல்றான். மேஷுமே காயினை கலெக்ட் பண்ணி குவாலிஃபை ஆகி தானே இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். மேஷோட லைஃபே இந்த எக்ஸாமோட ரிசல்ட்ல தான் இருக்கு. மேஷ் ரொம்பவும் நர்வஸா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபின் பார்த்தா நம்ம ஹீரோ எதை பத்தி ஆக்கிரப்படாம நார்மலா நின்னுட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியா இருக்காங்க, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். கேமே சர்வைவல் எக்ஸாமினேஷன், அதோட பேரு டெடர் பான்ஸ் ஹான். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சாவி கிடைக்கும், அதை நீங்க எடுத்தா போதும். மேஜிக் யூஸ் பண்ணி அது ஒரு பலூன்குள்ள இருக்கும், அதை நீங்க வெடிக்க வச்சு சாவி எடுக்கணும். பட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 3 டெடர்பன் மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தா, என்னது மான்ஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி ஃபின் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல இருக்கிறதுலே ஃபின் ஒருத்தன் தான் ரொம்பவே பயந்து ஃபைட் கூட பண்ணவே மாட்டான். அவனும் இந்த டிவைன் விஷனரி எக்ஸாம்ல கலந்துக்கிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.